வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ருத்ரா அம்மா கிட்ட எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இனிமே இந்த மாதிரி எதுவும் யோசிக்க கூடாது, சரியா? என்னைக்குமே நீ என்னோட பொண்ணு. உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லடா. அம்மா, நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களாமா? என்னன்னு சொல்லுமா. நீங்க, நானு, கதிர் அங்கிள் எல்லாரும் சேர்ந்து இருந்தப்ப நாம எவ்வளவு ஹாப்பியா இருந்தோமா. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வந்துருச்சுமா. திரும்பவும் நாம கதிர் அங்கிளோட ஒன்னா இருந்தா ஜாலியா இருக்கலாமா. பேசாம நீங்க கதிர் அங்கிளையே மேரேஜ் பண்ணிக்கோங்கம்மா. ப்ளீஸ்மா, எனக்காக நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா. திரும்பவும் நாம ஜாலியா இருக்கலாம். இல்ல அனு, அது சரி வராது. ஏம்மா? உங்களுக்கு தான் கதிர் அங்கிளை பிடிக்கும்ல? சொல்லுமா, உனக்கும் கதிர் அங்கிளை பிடிக்கும்ல? அனு, பிடிக்குதுங்கிறதுக்காக சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது அனு. ஏன்னு சொல்லுமா. இங்க பாரு, இதெல்லாம் இப்ப சொன்னா உனக்கு புரியாது. அதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் வளரணும். நீங்க எனக்கு சொல்லுங்கம்மா, எனக்கு நல்லா புரியும். ஐயோ அனு, நீ இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்க? கதிர் காவியாவை கல்யாணம் பண்ணிருக்காரு. அதனால காவியா கூட தான் சேர்ந்து வாழணும். அம்மா, ஆனா கதிர் அங்கிளுக்கு உங்களை தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காருமா. நீங்க, நானு, கதிர் அங்கிள் 3 பேரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா ஜாலியா இருக்கலாமா. கதிர் அங்கிள் என்கிட்ட சொல்லிருக்காரு. அனு, இப்போ இதெல்லாம் பேச வேண்டாம் அனு. இப்பவே நைட் 1 மணிக்கு மேல ஆயிருச்சு. நீ படுத்து தூங்கு, சரியா? படு. தூங்கு, சரியா? அம்மா கூடவே தான் இருக்கேன். அம்மா, உங்களுக்கு உண்மையா கதிர் அங்கிளை பிடிக்காதா? ஏய் காவியா. அம்மா, என்னடி ஆச்சரியமா இருக்கு? இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? தூங்குனா தானம்மா நான் எந்திரிக்கிறதுக்கு. நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லம்மா. ஏம்மா? மா, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுமா. நான் இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு எப்படிமா தூக்கம் வரும்? என்ன காவியா, இப்படிலாம் தூங்காம இருந்து உன் உடம்ப கெடுத்துக்காதமா. என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சுமா. இனிமே என் உடம்பு கெட்டா என்ன, கெடலனா என்ன? அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. என்கிட்ட என்னம்மா இல்ல? என்கிட்ட இல்லாதது அந்த ருத்ரா கிட்ட என்ன இருக்கு? ஏமா கதிர் என்ன விட்டுட்டு அவ பின்னாடி போறாரு? இங்க பாரு காவியா, உனக்கு என்னமா குறைச்ச? உன்னை விட அவ எந்த விதத்திலையும் ஒஸ்தி கிடையாது. உன் புருஷன் புத்தி கெட்டு போய் அவ பின்னாடி திரிஞ்சிட்டு இருக்கான். நாம என்ன பண்ண முடியும்? முடியலம்மா, என்னால முடியல.
அம்மா, அங்க அந்த ருத்ரா நிம்மதியா சந்தோஷமா இருக்கும்போது என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கவே முடியலம்மா. அம்மா, அந்த கதிரையும் ருத்ராவையும் ஏதாச்சும் பண்ணணுமா? ஏதாச்சும் பண்ணணும். உன்னை விட அந்த ருத்ரா மேல எனக்கு தான் கோபம் ஜாஸ்தியா இருக்கு. காவ்யா, எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம கதிரை வார்ன் பண்ணி பார்க்கலாமா? அவங்கள நான் வர சொல்லட்டுமா? வர சொல்லுமா. இனி நான் அவளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேம்மா. கதிர் அவளுக்கு வேணும் தானே அவ இதெல்லாம் பண்றா. அந்த கதிரை வர வச்சே இன்னைக்கு அவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறேன்னு பாரு. வேலு, சார். என்ன வேலு, போன்ல கூட என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ருத்ரா சொல்லிட்டாங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் ஏன் நம்பரை பிளாக்ல போட்டு வச்சிருக்க? நான் பிளாக்லலாம் போடல சார். அடிக்கடி அனு பாப்பா என் போனை வாங்கி விளையாடிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஏதாவது தெரியாம கை தவறி பிளாக்ல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு பொய் சொல்ல வரல வேலு, அப்புறம் எதுக்கு கஷ்டப்படுற? நான் ருத்ராவை தொந்தரவு பண்றதுக்கு எப்ப வரல. எங்க சீனியருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆராதனமா கூட்டிட்டு போனா அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கியா? இல்ல சார், ஏற்கனவே விக்ரம் சாரு அவரோட டாக்டர் ஃப்ரெண்டை வச்சு அனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. வேலு ப்ளீஸ், ருத்ரா தான் அந்த ஃப்ராட் விக்ரம நம்பி ஏமாந்துட்டு இருக்கானா? நீ ஏயா தயவு செஞ்சு ஏமாறாதையா? அவன் ஏதோ பிளானோட தான் திரும்பி வந்திருக்கான், திருந்தி எல்லாம் வரல. அது இப்ப புரியாது, சீக்கிரமே ருத்ராக்கு புரியும். பாருங்க, என் மேல இருக்கிற கோவத்தை ஆராதனை மேல காட்டாதீங்கயா. தயவு செஞ்சு ஆராதனை நான் சொல்ற டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் அந்த டாக்டர் கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிட்டேன். ப்ளீஸ் ருத்ராவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆராதனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுங்கயா ப்ளீஸ். சரிங்க சார், நான் ருத்ரா மேடம்கிட்ட சொல்றேன். என்னம்மா நீ சொன்ன ஆளுங்களை இன்னும் காணவே காணோம்? வந்துருவாங்கம்மா. மேடம், உள்ள வாங்க. வணக்கம் மேடம். காவ்யா, நான் சொன்ன 2 பேர் இவங்க தான். என்ன மேடம், எதுக்கு வர சொன்னீங்க? உங்களால எங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அது செய்ய முடியுமா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? உங்களால தான் ஜெயில இருக்க வேண்டிய நாங்க இப்ப வெளியில இருக்கோம். உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் மேடம். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க மேடம், செஞ்சிருவோம். என்னோட மாப்பிள்ள கதிர் தெரியும்ல? தெரியும் மேடம். என்னோட ஹஸ்பண்ட் கதிரை கிட்னாப் பண்ணி கொலை செய்யணும். என்ன பேசுற? என்னடி காவ்யா, ஏதோ கதிரை வார்ன் பண்ணி ஏதாவது சண்டை போடுவேன்னு பார்த்தா நீ கொலை பண்ற அளவுக்கு போற. அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, நான் இன்னும் முழுசாவே சொல்லி முடிக்கலம்மா. இங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட் கதிரை கிட்னாப் பண்ணிட்டு அவரை கொலை பண்ண மாதிரி எவிடன்ஸ் எல்லாத்தையும் முதல்ல செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க ருத்ரான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பா, அவகிட்ட கதிரை கொலை பண்ணிட்டதா சொல்லி நீங்க 2 பேரும் சரண்டர் ஆயிடுங்க. அவ கதிரோட பாடி எங்கன்னு கேப்பா.
அப்போ அவளை நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம். இங்க பாரு காவியா, நீ பண்றதெல்லாம் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்க. எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணேம்மா. அம்மா, நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதாம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருமா, நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ என்னமோ பண்ணி தொலை. இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரியே என் ஹஸ்பண்ட கொலை பண்ற மாதிரி டிராமால பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை கொலை பண்ண வேண்டிய அவசியம் வந்தா கொன்னுடுங்க. என்ன ஒண்ணும் பயப்பட வேண்டாம். உங்களை வெளியில எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களோட ஃபேமிலிய நான் நல்லபடியா பாத்துப்பேன். நீங்க என்ன நம்பலாம். ஓகே மேடம், நாங்க உங்களை நம்புறோம். உங்க ஹஸ்பண்ட எங்க வச்சு தூக்கணும்? அவர் எப்பவுமே அந்த இன்ஸ்பெக்டர் ருத்ரா வீட்டுக்கிட்ட தான் சுத்திக்கிட்டே இருப்பாரு. அங்க போனா அவரை ஈஸியா தூக்கிடலாம். சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். மேடம், விளையாடலாமா? 1 மேடம், என்ன மேடம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? பாப்பாவை கதிர் சார் சொன்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டலாம்ல. ஒருவேளை இன்னைக்கே அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா நல்லது தானே. நான் அதுக்காகலாம் யோசிக்கல சுகுணா. கதிர் திரும்பவும் என் வாழ்க்கைக்குள்ள வரணும்னு நினைச்சு ஏதாவது பண்றாரு. இதனால காவியாவோட கோவம் இன்னும் அதிகமாக தான் செய்யும். அதுதான் நான் யோசிக்கிறேன். மேடம், இது ஆராதனாவை பத்தின பிரச்சனை. இதுல நீங்க ஏன் காவியாவை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? ஆராதனாவுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா அத பத்தி தானே நீங்க யோசிக்கணும். தேவையில்லாம காவியாவை பத்தி யோசிச்சு ஆராதனாவை இப்படியே வச்சிட்டு இருக்க போறீங்களா? கதிர் சார் தான் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாருல்ல. கிளம்புங்க மேடம், நம்ம போயிட்டு வரலாம். மத்த பிரச்சனையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நமக்கு இப்ப ஆராதனை பாப்பா தான் முக்கியம். வரேன்னு சொன்னா வரமாட்டேனா? அதுக்குள்ள ஏன்டா திரும்ப திரும்ப அத்தனை கால் பண்ணிட்டு இருக்க? பயமா இருக்கு விக்ரம், அதனாலதான். என்னடா பயம்? கிளைண்ட்ஸ் இப்பவே கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குடா மிரட்டுறாங்க? அதான் 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் உனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. 1 வீக்குள்ள டைமண்ட்ஸ் கிடைச்சிருமா? டேய், ஷூரா கிடைச்சிரும்டா. நீ கான்ஃபிடென்ட்டா இரு. எந்த நம்பிக்கையில கிடைச்சிருன்னு சொல்ற? ருத்ரா இப்ப என்ன முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஐ திங்க் எப்படியும் இன்னைக்கோ நாளைக்கோ அவ என் வீட்டுக்கு வந்துருவா. அவ என் வீட்டுக்கு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் அந்த டைமண்ட்ஸ் அவகிட்ட இருந்து ஈஸியா எடுத்துடலாம். எப்படியும் அந்த டைமண்ட்ஸ் அவளுடைய கண்காணிப்பிலேயே இருக்கணும்னு தானே ருத்ரா நினைப்பா. அப்ப எனக்கு என்னமோ அந்த டைமண்ட்ஸ் ருத்ரா வீட்டுல இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. நீ இப்போ அவ வீட்டுக்கு போக வரதானே இருக்க. அங்க நீ தேடி பார்த்தா ஒருவேளை டைமண்ட்ஸ் கிடைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குல்ல?
பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு போகணும். சரிங்க மேடம், ஏறுங்க. சார் நீங்க சொன்னீங்கல்ல ஹாஸ்பிட்டலு, அங்கதான் போறோம். போயிட்டு வரோம் சார். போ. டேய் போடா. அண்ணா 23வது தெரு எங்க இருக்கு? 23வது தெரு இந்த நேரா போயிட்டு சிஸ்டர், சொல்லுங்க மேடம். டாக்டரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்ல, ஆல்ரெடி போன்ல பேசிட்டேன். இன்ஸ்பெக்டர் ருத்ரான்னு சொல்லுங்க. ஓகே மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஆண்டி, நாம எதுக்கு இப்ப டாக்டரை பார்க்க வந்திருக்கோம்? சொல்லுங்க ஆண்டி, நாம ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்? அது ஒண்ணும் இல்லடா செல்லம். உனக்கு நேத்துல இருந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்குல்ல, லைட்டா நீ இரும்பிக்கிட்டு வேற இருக்கல, அதனாலதான் டாக்டரை பார்க்கலான்னு வந்திருக்கோம். மேடம், டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க, வாங்க. வா சுகுணா. திரும்புமா, திரும்ப. நல்லா மூச்சை இழுத்து விடுமா. மூச்சு நல்லா இழுத்து விடு. நர்ஸ், இவங்கள ரூம் கழிச்சிட்டு போங்க. ஓகே டாக்டர், என் கூட வாங்க. எவ்வளவு நாளா உங்க பொண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு மேம்? 1 இயருக்கு முன்னால ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு டாக்டர். அப்பல இருந்து தான் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. 1 இயர்னா வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா? எஸ் டாக்டர். ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க இதுல ஸ்பெஷலிஸ்ட்னு எனக்கு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். ஓகே, நான் என்னோட ட்ரீட்மெண்ட் பண்றேன். அதுல கூடிய சீக்கிரமே உங்க பொண்ணுக்கு பழைய மெமரிஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு மேம். தேங்க்யூ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க. ஓ, சரி, ஓகே ஓகே, நான் இமிடியேட்டா கிளம்பி வந்துடுறேன். வேலு, நீங்க 2 பேரும் இங்க இருந்து ஆராதனாவை பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம், சரியா? நாங்க பாத்துக்கிறோம் மேடம். சரி, எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. என்னாச்சு? யாரை கொலை பண்ணாங்க? ஏய், கேக்குறாங்களே, சொல்றா. டேய், யாரு என்னடா பண்ணீங்க? மேடம், நாங்க வேணும்னே எதுவும் பண்ணல மேடம். சும்மா கூப்பிட்டு மிரட்டதுக்கு தான் மேடம் போனோம். ஆனா அவர் எங்ககிட்ட சண்டைக்கு வந்தாரு மேடம். அவர் எங்களை அடிக்க வர நாங்களும் கோவத்துல பதிலுக்கு அடிக்க போய் செத்துட்டாரு மேடம் அவரு. டேய், முதல்ல யாரை கொன்னீங்க அத சொல்லுங்க. அவர் ஒரு ரிப்போர்ட்டர் மேடம். ரிப்போர்ட்டரா? ஆமா மேடம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மணல் கடத்துறாரு. அதை பத்தி அந்த ரிப்போர்ட்டர் நியூஸ் போட்டுட்டே இருந்தாரு. அதனால தான் அவரை கூப்பிட்டு மிரட்டணும். அந்த ரிப்போர்ட்டர் பேர் என்ன? இவர் தான் மேடம்.
ஆமா மேடம். ஏய், உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா மேடம், பாடியை கூட எங்க இடத்துல தான் வச்சிருக்கோம் மேடம். நீங்க எங்க கூட வந்தா காட்டுறோம் மேடம். யோ, போலீஸ் யூனிஃபார்ம போட்டுட்டா எமோஷன்ஸ்க்கெல்லாம் இடமே கிடையாது. நம்மள மாதிரி யூனிஃபார்ம் போட்ட ஆளுங்கெல்லாம் எல்லாரையும் தாங்கிதான் ஆகணும். என்ன ஒண்ணு, ஒருத்த செத்தா அவன் பொண்டாட்டி மட்டும்தான் விதவையாவா? ஆனா இன்னைக்கு அக்கா தங்கச்சி 2 பேருமே விதவையாயிட்டாங்க. என்ன பாக்குற? உண்மையதான் சொன்னேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மேடம் மேடம் வேணாம் மேடம் வேணாம் மேடம் 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 வேணாம் மேடம். இந்த பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அப்படியே போட்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்ப. உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களால அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. இனிமே அவரை திரும்ப கொண்டுட்டு வர முடியுமா? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.